ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சு சுவையாக சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் போல் தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு வத்தல், கருவேப்பிலை, மல்லிச்செடி, தேவையான அளவு பல்லாரி, சின்ன வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இது முட்டை குழம்பு பொடி, தேவையான பொடி, சிக்கன் ஆச்சி மசாலா பொடி, இது முட்டை குழம்பு திருப்பதி பொடி, சில்லி பவுடர், இது கிராம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, தேவையான அளவு வெள்ளைப்பூடு. மக்களே, இப்போ இது நறுக்கி வச்ச வெங்காயம், இது தேவையான 5 முட்டை, இது தேவையான அளவு தக்காளி, இது தூள் உப்பு மக்களே, தூள் உப்பு மக்களே, இது மசால் பொடி, இது தேங்காய் அரைச்சி வச்ச பால், இது கடுகு மக்களே, 1 ஸ்பூன் போட்டு. மக்களே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஸ்டவ் அடுப்பு, கேஸ் அடுப்பு. மக்களே, கடாய் வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு, தமிழில் சொல்லிட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். மக்களே, இப்போ நம்ம மாஸ்டர் கடுகை போட்டார். கடுகு 1/2 ஸ்பூன். இப்போ கருவேப்பிலையை போட்டார் நம்ம மாஸ்டர். இப்போ கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டார். இப்போ வெங்காயம் போட போகிறோம். அதுதான் வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டிட்டோம், பிளேட்டில் நறுக்கி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்ட பொருளெல்லாம் கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ தூள் உப்பு போட போகிறோம், தேவையான அளவு. இப்போ தூள் உப்பை போட்டு கிண்டிக்கிடுவோம். இப்போ தக்காளி போட போகிறோம். போட்டாச்சு தக்காளியை. இப்போ கிண்டி விட்டோம். இப்போ வத்தல் போடுறோம். இப்போ வத்தலை போட்டு கிண்டி விட்டோம். மக்களே, இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சதை ஊற்ற போகிறோம். நான் ஊற்றியாச்சு மக்களே. இப்போ அடுப்பு அமைதியாகிடுச்சு மக்களே. இப்போ கிண்டி விட்டுருவோம் மக்களே. மக்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் மக்களே. ஆனால் கொஞ்சம் போல் போட்டாச்சு மக்களே. விட்டுருவோம் மக்களே. இப்போ கரம் மசாலா போட போகிறோம் மக்களே. 1 ஸ்பூன் அளவு போட்டாச்சு மக்களே. இப்போ கரண்டி வச்சு கிருட்டுன்னு கிண்டி விட்டுருவோம் மக்களே. முட்டை மசாலா, திருப்பதி மசாலா போட போகிறோம் மக்களே. போட்டாச்சு மக்களே. இப்போ சில்லி பவுடர் போட்டுருவோம் மக்களே. அவ்வளோதான், போட்டாச்சு மக்களே. இப்போ கிண்டி விட்டுருவோம் மக்களே. எல்லா பவுடரும் போட்டு இப்போ கிண்டி விட்டுருவோம் மக்களே. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருவோம். கிண்டி மூடி வச்சுருவோம். நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முட்டையை உடைச்சி போட்டுடலாம். இப்போ மூடியை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ திறந்து பாருங்கள் மக்களே. எப்படி இருக்கு மக்களே? நம்ம அடுப்பு ஸ்டவ் அடுப்பு மக்களே. மக்களே, இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ லவங்க பட்டை போட்டுருவோம். மக்களே, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை உடைச்சி போட்டுடலாம். ஒரு முட்டையை உடைச்சிருவோம். உடைச்சி ஊற்றிட்டோம் மக்களே ஒரு முட்டையை. இப்போ மக்களே, இப்போ செகண்ட் முட்டை நல்லா கரண்டி வச்சு கொத்துன்னு கொத்தி உடைச்சிருவோம் மக்களே.
ஏன்னா நம்ம மாஸ்டர் கையில் ஃபுல்லாக ஆம்ஸு. இப்போ வந்து 3 முட்டையை உடச்சி போட்டுருவோம் மக்களே. 3வது முட்டையை உடச்சாச்சு மக்களே, போட்டாச்சு மக்களே. மக்களே இப்போ வந்து அடுத்த ஒரு முட்டை, 4வது முட்டை மக்களே. இதோட மக்களே இப்போ 5வது முட்டை மக்களே. மக்களே இப்போ வந்து 5 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு மக்களே. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மக்களே இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துருவோம் மக்களே. கொஞ்சமாக கொதிச்சிருக்கு மக்களே நல்லா. அவ்வளோதான் மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுப்பை இறக்கிடலாம் மக்களே. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்குறோம் மக்களே. நல்லா கொதிச்சிருச்சு மக்களே. இன்னும் 1 மினிட்டில் அடுப்பை விட்டு இறக்கிடலாம் மக்களே. இப்போ வந்து மக்களே நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துருவோம் மக்களே. இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடலாம் மக்களே. இப்போ சுவையாக இருக்கும் மக்களே. இப்போ அந்த சுவையான முட்டை குழம்பு ரெடி மக்களே. ஹாய் மக்களே, அடுத்த சமையலில் பார்க்கலாம் மக்களே.